விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம் 142ஆம் திருநாமம். சதுர்புஜாய நமக. ரிஷ்யமுக மலையில் உள்ள சுக்ரீவனின் உதவியை நாடி ராமனும் லக்ஷ்மணனும் அம்மலை அடிவாரத்தை அடைந்தார்கள். அப்போது மலை உச்சியில் இருந்து அவர்களை கண்ட சுக்ரீவன் ஜாம்பவானை அழைத்து, அதோ இருவர் வருகிறார்கள் பாருங்களேன், மர உரி தரித்திருக்கிறார்கள். ஆனால் துறவிகள் போல தெரியவில்லை. கைகளில் வில்லும் அம்பும் ஏந்தியிருக்கிறார்கள். ஆனால் அரசர்களுக்குரிய அணிகலன்கள் அணிந்திருக்கவில்லை. வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் இவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று கேட்டான். நம் மந்திரியான அனுமான் தான் பேச்சில் கெட்டிக்காரன். அவனை அனுப்பி இவர்கள் யாரென்று அறிந்து வர சொல்வோம் என்றார் ஜாம்பவான். அவ்வாறே சுக்ரீவனும் அனுமானை அனுப்ப ஒரு துறவி வேடத்தில் ராமலக்ஷ்மணர்கள் முன் சென்றார் அனுமான். ராமபிரானை பார்த்து ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். ஆயதாச்ச ஸ்வரதாச்ச பாக பரிகோபமாக சர்வாபரண பூஷாரக கிமர்த்தம்ன விபூஷிதாக. இதன் பொருள், இரும்பு கம்பிகள் போல் வலிமையாக இருக்கும் உங்களது தோள்களில் ஆபரணங்கள் அணிந்தால் மிகவும் அழகாக இருக்குமே, ஆயினும் ஏன் நீங்கள் ஆபரணங்கள் அணியாமல் வந்திருக்கிறீர்கள் என்று ராமனிடம் அனுமன் கேட்கிறார். ஆனால் இவ்விடத்தில் வடமொழி இலக்கண பிழை ஒன்று உள்ளது. நவ வியாகரண பண்டிதரே வியாகரண பிழை செய்வாரா? வடமொழியில் ஒருமை, இருமை, பன்மை மூன்றும் உண்டு. ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒருமை, பன்மை மட்டுமே. இப்போது ராமனின் தோள்களை பற்றி வடமொழியில் கூறும் அனுமான் இருமையில் தானே சொல்ல வேண்டும். அப்படியாயின் இந்த ஸ்லோகம் ஆயதாச்ச ஸ்வர்தாச்ச பாகுதே பரிகோபமௌ சர்வாபரண பூஷாஹௌ கிமர்த்தனம்ன விபூஷிதௌ என்று இருமையில் இருக்க வேண்டும். ஆனால் ஸ்லோகத்தை ஆயதாச்ச ஸ்வர்தாச்ச பாக பரிகோபமாக சர்வாபரண பூஷார்க கிமர்த்தம்ன விபூஷிதாக என்று பன்மையில் அமைத்து விட்டார் அனுமான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு இலக்கண பிழையை செய்தார்? அவர் பிழை செய்யவில்லை. அவர் சொன்னது முழுக்க முழுக்க சரியே. சாதாரண மனிதர்களுக்கு 2 கைகளையுடைய சாதாரண மனிதனாக காட்சி தரும் ராமன் உண்மையான பக்தர்களுக்கு மட்டும் 4 திருத்தோள்களோடும் சங்கு சக்கரத்தோடும் காட்சியளிப்பான் என வால்மீகி கூறியுள்ளார். ராவண வதம் ஆன பின் மண்டோதரி ராமனை துதிக்கையில் தமசக பரமோதாதா சங்கசக்கர கதாதரக என 4 திருத்தோள்களோடும் சங்கு சக்கரங்களோடும் கூடியவனாக ராமனை குறிப்பிடுகிறாள். அந்த வகையில் அனுமானுக்கும் ராமபிரான் 4 திருத்தோள்களோடு காட்சியளித்துள்ளார். அதனால்தான் இருமையில் அவரது தோள்களை குறிப்பிடாமல் பன்மையில் குறிப்பிட்டு இந்த ஸ்லோகத்தை அமைத்துள்ளார் அனுமான். எனவே அனுமானின் ஸ்லோகம் மிக சரி. 4 தோள்களோடு கூடியிருப்பதை மகாபுருஷ லக்ஷணம் என்று சொல்வார்கள். தான் மகாபுருஷன் என்பதற்கு அடையாளமாக திருமால் 4 திருத்தோள்களுடன் விளங்குகிறார். மகாபுருஷன் என்பதன் தமிழாக்கமே பெருமாள் என்பது. மகா என்றால் பெரிய என்றும் புருஷன் என்றால் ஆள். மகாபுருஷன் பெரிய ஆள் என்பதையே பெருமாள் என்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை புருஷார்த்தங்களையும் அருள வல்லவர் திருமால் என்பதையும் அவரது 4 திருத்தோள்கள் காட்டுகின்றன. இத்தகைய 4 தோள்களுடன் கூடியவராகியால் சதுர்புஜக என்னப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 142வது திருநாமம். சதுர்புஜாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என அனைத்தும் குறைவின்றி கிடைக்கும்படி திருமால் அருள் புரிவார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.